ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரை காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இந்த நாளை காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து, இரவெல்லாம் நல்ல தூக்கத்தை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான ஒரு பெரிய பொக்கிஷமான நேரத்தை கொடுத்திருக்கிறேன். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங்கின் மூலமாக அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் கலந்து கொண்டு நம்முடைய சத்தியத்தை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிற அந்த தாவீதை போல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை, இந்த நாளிலும் ஆண்டவரை நீ கொடுக்க போற மன்னாவுக்காக நன்றி சுவாமி. இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை வீணிலே போடாதபடி உன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத காரியத்தை செய்ய இந்த காலை வேலையை உம்முடைய ஒப்பு கொடுக்கிறது சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரை யோபினுடைய 3ஆம் அதிகாரத்திலே ஆவியானுடைய பிரசன்னத்தை அந்த அடியானுக்குள்ளாக மறைத்து நீர் வெளிப்படும்படியாக கிருபை செய்யும். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல உடைய வேத வசனம் இருக்கிறது. ஆகையினால் அந்த பட்டயத்தை ஆண்டவரை உமக்கு ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீரே இந்த அடியானோடு இருந்து ஆண்டவரை கர்த்தா இந்த வார்த்தையின் மூலமாக நீர் பேச போற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருந்து எங்களை பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்க அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக யோபுனுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோபு எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை இந்த வேதம் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபை போல இந்த உலகத்திலே பொறுமை உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் வேதத்திலே யோபை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாயிருந்தான். கருமையான வேளையிலே யோபை போல நாம் இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட யோபனுடைய வாழ்க்கையிலே செல்வம் இருந்தது, சீர் இருந்தது, சரீரம் நல்ல சரீரம் இருந்தது, எல்லாவித நன்மைகளையும் பெற்ற யோபனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவது என்று 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு நாம் வரும் பொழுது தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து உருவாகி குழந்தையாய் பெறும் பொழுது நிர்வாணமாய் வருகிறோம். நிர்வாணத்துக்கு திரும்ப வேண்டும் என்று வேதத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யோபனுடைய பிறந்த நாளை குறித்து 3ஆம் அதிகாரத்திலே அவன் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் முதல் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது 1:22 இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அநேக காரியங்களிலே அநேக துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் என்று சொல்லக்கூடிய உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நாம் நமக்கென்று வரும் பொழுது தேவனை குறை சொல்லுகிற மனிதனாய் காணப்படுகிறோம். ஏன் என்ற தேவன் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், ஏன் என் தேவன் எனக்கு வேதனையை கொடுத்தார், ஏன் தேவன் எனக்கு துக்கத்தை கொடுத்தார், எனக்கு பிரச்சனையை கொடுத்தார் என்று தேவனை தூஷிக்கிறவர்களாய் காணப்பட்டோம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிற மனுஷனாகிய யோபனுடைய வாழ்க்கையிலே தேவனை குறை சொல்லவே இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வாசிக்கப்பட்ட 3ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை பார்த்தோமானால், அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனத்தை சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயுது என்று சொல்லப்பட்ட ராத்திரியும்
அழிவதாக என்று இந்த இடத்திலே வேதத்திலே பார்க்கிறோம். இவ்வளவு சீரும் சிறப்புமாய் இருந்த யோபனுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் அழகான பிள்ளைகள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் என்று சொல்லக்கூடிய அநேக ஐஸ்வர்யவனாய் இருந்த யோபனுடைய வாழ்க்கையிலே பிசாசு தந்திரமாய் அவனை சீரழித்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே பாடுகள் அதிகரிக்கிறது. ஏனென்றால் அது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியமாய் இருக்கிறது. பிசாசு நினைக்கிறான், என்னை மாத்திரம் அவன் சேவிக்க வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு மாத்திரம் அவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் ஆசைப்பட்டு தேவனை அதிகமாய் தேடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் யோபை போல பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் யோபனுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவன் செல்வம் சீரு எல்லாவற்றையும் இழந்து போனான், தன் பிள்ளைகளையும் இழந்து போனான். ஆனாலும் அவன் சரீரத்திலே ஒடுக்கப்பட்ட ஒரு வேதனை இறந்தவனாய் காணப்படுகிறான். இந்த நாளை அவன் நினைத்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாது என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அநேக நேரங்களில நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் பிறந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். எத்தனையோ பிரம்மாண்டமான செட்டிங்களை போட்டு அந்த பிறந்த நாளை காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் யோபனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது பிறந்த நாளை அவன் சபிக்கிற நாளாய் காணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் வாழ்க்கையிலே அனுபவித்த நாட்களை நினைக்கும் பொழுது, நான் பிறவாமல் இருந்தால் நலமாய் இருக்கும் என்ற அவனுக்குள்ளாக ஒரு வார்த்தை எழும்புகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, நான் பிறந்தது இந்த உலகத்திற்கு எதற்காக பிறந்தேன், என்ன சாதித்தேன், என்ன சாதிக்கப் போகிறேன் என்று நமக்குள்ளாக கேள்விகள் எழும்போம். ஆனாலும் தேவனுக்காக நாம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில, தேவனுடைய காரியத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒரு சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆனா யோபனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அவன் பிறந்த நாள் என்று எந்த ஒரு ஆண் பிள்ளையும் உருவாகாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவன் வேதனையாக சொல்லுகிறான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களிலே கொடுத்து அவன் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தேவனை அவன் நோக்கி இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறான். பிரசங்கி புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஐன நாளை பார்க்கலாம் மரண நாள் நல்லது என்று. இந்த அருமையான வேளையிலே பிறந்த நாள் என்பது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக வாழ்கிறோமா, பிசாசுக்கு பிடித்த காரியங்களை செய்து வாழ்கிறோமா என்று நாம் பார்த்தோமானால் தேவனோடு வாழ்கின்ற காலம் கொஞ்சிய சிறிய காலமாய் இருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறது, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது என்று. தர்மையான வேளையிலே நம்முடைய பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஏன் மரண நாளை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மரணம் என்பது இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் அந்த மரண நாள் என்பது தேவனோடு ஐக்கியப்படுகிற நாளாய் இருக்கிறது. அந்த தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனை துதிக்கின்ற ஒரு நாளாய் காணப்படுகிறது. ஆகையினாலே பிரசங்கி புஸ்தகத்திலே சாலமோன் எழுதுகிறார், ஜனன நாளை பார்க்கலாம் மரண நாள் நல்லது. இந்த அருமையான வேளையிலே அந்த மரண நாளை நோக்கி கொண்டிருக்கிற யோபினுடைய வாழ்க்கையிலே தான் சொல்லுகிறான், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. அவனுடைய துக்கம், அவனுடைய வேதனை, அவனுடைய சரீர பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவன் நொந்து நூலாய் போயிருக்கிற காரியத்திலே சொல்லுகிறான். அருமையான இந்த வேளையிலே அவனோடு இருந்த பிள்ளைகள் அழிந்து போனார்கள், அவனுடைய ஆஸ்தி அழிந்து போனது, அவனோடு கடைசி வரை இருக்கக்கூடிய மனைவியுடைய அன்பு கூட தணிந்து போகிறது. அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். ஏனென்றால் தன்னோடு இருந்து தன்னோடு வாழ்ந்த இந்த மனைவி கூட சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு என்று. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான
வாழ்க்கை அவனுக்குள்ளாக இருந்தது. ஆனாலும் கடைசி வரை தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த யோபு எப்படிப்பட்டவன் என்றால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றான் என்று. இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை தேவனாகிய கர்த்தர் உருவாக்குவது அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டு அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தான் அவர் உருவாக்கினார். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது தான் இந்த பூமியிலே வேர்வை சிந்தி நீர் உழைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு தண்டனைக்குள்ளாக நாம் ஆக்கப்படுகிறோம். தர்மையான வேளையிலே சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனாகிய கர்த்தர் எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். மனுஷன் நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனாய் நம்மை உருவாக்கிறது அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டார். ஆனால் எப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து நீ ஆண்டு கொள்ளுவாய், எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கொடுத்தார். ஆனாலும் நாம் ஏன் பிறந்தேனோ, எதற்காக பிறந்தேன் என்று சஞ்சலத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய காரியத்திற்கும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கக்கூடிய ஒரு பெரிய கணத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த வேளையிலே தேவனுடைய கரத்திலே நாம் ஒரு மனுஷனாய் பிறந்திருப்பது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். யோகனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆனா இந்த வேதத்திலே இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது நான் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்குமே என்று தன் சரீர வேதனைகள், தன் இருதயத்தின் வேதனைகள் எல்லாவற்றையும் அவன் நோக்கி பார்க்கும் பொழுது அவன் வேதனைப்படுகிறான். அருமையான இந்த வேளையிலே நாம் கூட அநேக நேரங்களிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஏனென்றால் குடும்பங்களை குறித்து, வேலை ஸ்தலத்தை குறித்து, சமுதாயத்தை குறித்து, உற்றார் உறவினர்களை குறித்து, அவர்கள் செய்கின்ற காரியங்களை குறித்து நாம் வேதனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க முடியும். ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேனோ, நான் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்குமோ என்றெல்லாம் தேவனோடு நாம் யோசித்துக் கொண்டிருக்கோம். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 6லிருந்து 12 வசனங்களிலே ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களிலே அது சந்தோஷப்படுகிற நாளாய் இராமலும், மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக என்று வேதனையோடு யோபு தன் வார்த்தைகளினாலே சொல்லுகிறான். அந்த ராத்திரி, நான் பிறந்த அந்த ராத்திரி அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களிலே அது சந்தோஷப்படுகிற நாளா இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்கும், ஒரு மாதம், ஒரு தினம், ஒரு வருஷம் என்று. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில, நம்முடைய யோகனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அந்த வருஷத்தின் நாட்கள் சந்தோஷப்படுகிற நாளாய் இராமலும், மாதங்களில் கணக்கிலே அது வராமலும் போவதாக என்று வேதனையோடு சொல்லுகிற காரியம் பார்க்கிறது. தர்மையான வேளையில எத்தனையோ பேருடைய பிறந்த நாளை கோலாகாலமாக கொண்டாடப்படுகிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்படுகிற நாட்கள் கூட ஒரு ஏரோதனுடைய ஜென்ம நாளை கொண்டாடுகிற ஒரு நாளாய் இருக்கிறது. அந்த நாளை பார்க்கும் பொழுது தேவனுக்கு வழி ஆயத்த பண்ணுகிற யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்படுகிறது. அந்த நாளை நினைக்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கிறது. அவள் கேட்கிறார், யோவானுடைய தலை எனக்கு வேண்டும் என்ற பிறந்த நாள் பரிசாக கேட்கிறார். அந்த நாளை காணும் பொழுது அது பிறந்த நாள் வராமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நாம் கூட சொல்ல முடியும். தேவனாகிய கர்த்தர் கூட யோசித்திருப்பார். அருமையான இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்த நாளை காண்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்களாம் பார்த்து கொண்டிரு, பிறந்த நாள் வருமா, பிறந்த நாள் வருமா, பிறந்த நாள் வருமா, சந்தோஷமா இருக்கலாமா என்று. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது என்று. இந்த உலகத்தில் இருக்கின்ற காலங்கள் எல்லாம்
பாவத்திலும் துன்மார்க்கமான வழியிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலும் செய்து நம்முடைய ஆத்மாவை நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நீ பயன்படுத்தாமல் போனால் என்ன லாபம் என்று இந்த வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆத்துமா காரியத்திற்குரிய ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் நாம் யோசிக்க வேண்டும். யோபு அப்படிதான் தன்னுடைய தேவனுக்காக அவன் எல்லாவற்றையும் எழுந்து போய் பொறுமையோடு காத்திருந்தான். ஆனால் அந்த 3ஆம் அதிகாரத்திலே அவன் பிறந்த நாளை நினைக்கும் பொழுது, நான் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்குமோ, பிறக்கும் பொழுது மரிக்கும் பொழுதும் என்னுடைய காலம் எப்படி இருக்கிறது, ஆனால் மரிக்கும் பொழுது பிரேத குழிக்காக நான் வாஞ்சியாய் இருக்கிறேன். ஒரு புதையலை தேடுகிறது போல நான் அதை கண்டுபிடித்தால் மிகவும் களி கூறுவேன் என்று அந்த மரண நாளை குறித்து அவன் ஆசையாய் இருக்கிறான். அருமையான அந்த வேளையில நாம் கூட தேவனுடைய பாதத்திலே நான் எப்பொழுது அடைவேன் என்று நாம் ஆசையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்முடைய சாவு ஆதாயமா இருக்கிறது. ஏனென்றால் தேவனோடு நாம் ஒன்றோடு ஒன்று அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாய் காணப்படுகிறது. கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனா இருக்கிறார். என்னுடைய சாவு அவருக்கு ஆதாயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாளுக்காக இருக்கின்ற வாழ்க்கை நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று 11வது வசனம், நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன, தாயின் வயிற்றிலே கர்ப்பமாயிருந்த காலத்திலே நான் அங்கே அழிந்திருந்தால் நலமாயிருக்கும் அல்லவா. இந்த உலகத்துக்கு நான் பெற்றெடுத்த பின்பு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கஷ்டம், என்னுடைய கண்ணீர், வேதனைகள் இதை நினைக்கும் பொழுது அந்த நாளிலே என் தாயின் கர்ப்பத்திலே அழியாமல் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே நான் சாகாமல் போவதென்ன, என்னை ஏந்தி கொள்ள மறுபடியும் நான் பாலுண ஸ்தானங்களை உண்டாயிருந்தது என்ன, அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருப்பேன். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பிறப்பதற்கு முன்பாகவே நான் மரித்திருந்தால், பிறக்காமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்ற வேதனையான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கூட பிறந்திருக்கிறோம். தேவனுக்கு ஈக்குவலா நம்மளை வைத்திருக்கிறார். நீ தேவ தூதர்களையும் சற்று சிறியவனாய் இருக்கிறீர் என்ற கணத்தை கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் ஜெயித்து தேவனுக்காக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 24வது வசனம், என் போஜனத்துக்கு முன்பே எனக்கு பெருமூச்சு உண்டாயிற்று, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடுவதற்கு முன்பாக பெருமூச்சியோடு வேதனைப்படுகிறேன். என் கதறல்கள் வெள்ளம் போல், என் கண்ணீர்கள் வெள்ளம் போல் புரண்டோகிறது. ஏன் ஆண்டவரே, சந்தோஷப்படுகிற ஒரு காரியமா இல்லை அல்லவா, வேதனைப்படுகிற ஒரு துக்கப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது என்று தர்மியான வேளையிலே மனிதனை தேவனாகிய கர்த்தர் படைத்தது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு நீ சந்தோஷமாய் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லாம் உனக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும் என்று ஆதியாகமம் 1:28 அதிகாரத்திலே 1:28 வசனத்திலே சொல்லப்படுகிறது. தர்மியான வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுது வேதனையாக, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு கூக்குரல் இடுகிற அந்த யோபையை நோக்கி பார்க்கலாமா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு துக்கமான ஒரு காரியம்? வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். 19, 20, 21 சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாய் இருக்கிறார்கள், அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறேன். மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிற போல அதை தேடியும் அடையாமல் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிற்பார்க்கருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமும் உள்ள இவர்களுக்கு ஜீவனம் கொடுக்கப்படுகிறதுனால் பலன் என்ன? அருமையான வேளையிலே அவன் பிரேத குழியை தேடி அதிலே படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்ய வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. நான் தேவனோடு சமூகத்திலே பிரேத குழியிலே நான் போய் அட்டக்களமாக வேண்டும் என்ற ஒரு காரியத்தை யோசிக்கிறான். அந்த காரியத்திலே பார்க்கும்போது
அவன் ஒரு புதையலை தேடுகிறது போல அவன் வாஞ்சியாயிருக்கிறான். புதையலை தேடுவதற்கும் புதையலை கிடைத்த உடனே அதை ஆண்டு கொள்வதற்கும் எப்படி கடி கூறுவார்கள்? அப்படிப்பட்ட நிலை இந்த யோபுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். தர்மையான வேலையிலே தேவனுடைய காரியத்தை பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனை உருவாக்கி கடைசி நாட்களிலே அவன் எப்படி போவான் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மனுஷனை எப்படி அவர் இந்த பூமியிலே அவதரித்து எப்படி அவர் திருப்ப கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மண் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மண் என்பது தேவனால் உருவாக்கப்பட்டு அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊற்றி தூதர்களிலும் சற்று சிறியவனாக வைத்து அவருடைய பார்வையிலே நம்மளை விசேஷமான ஒரு மனுஷனாய் காணப்பட வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பூமியினுடைய பாடுகளை நினைத்து தேவனை குறை சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம், தேவனை வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், தேவனையை நோக்கி நாம் சஞ்சலப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறோம். ஆகையினால இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே யோபனுடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் சீரும் சிறப்புமாய் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நான் என்னை கொன்று போட்டாலும் நான் ரூபகாரம் பண்ணுவேன் என்று தேவனுடைய சமூகத்திலே ஒரு கூக்குரலிடுகிற மனுஷனாய் காணப்படுகிறான். இந்த யோபனுடைய சீர்சிறப்பை பார்க்கும் பொழுது அவன் நெய்யினால் தன் கை கால்களை கழுவினான் என்று பார்க்கிறோம். அப்படி செல்வந்தவனாய் வாழ்ந்த வாழ்க்கையிலே பற்கள் நிறைந்த ஒரு வியாதி, தன் மனைவி வேதனைப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, தன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள், என் ஆஸ்தி எல்லாம் அழிந்து போனது, என்னுடைய சரீரமோ செத்து போகிற நிலையாயிருக்கிறது, நான் பிறவாமல் இருந்தால் நலமாய் இருக்குமே என்று அவன் மனம் உடைந்தவனாய் காணப்படுகிறான். அவனுடைய அன்பு வெளிப்படுகிறதை இல்லாமல் அன்பை கஷ்டப்படுத்துகிற மனைவியே நீ ஜீவனை விடும்படியான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அருமையான இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் 1ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தின்படி தேவனுக்காக நாம் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். மண்ணினால் செய்யப்பட்ட அந்த மண்ணு திரும்பவும் மண்ணுக்கு திரும்பும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாது என்று இவள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை குறை சொல்லுவதற்கு நாம் ஏமாத்திட்டோம். தேவன் நம்மை உருவாக்கின காரியத்தில நாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்பது அவருடைய பிரியமாய் இருக்கிறது. தேவனுக்கு ஈக்குவலாக நம்மை வைத்திருக்கிறார், அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த யோபனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட இந்த பலவீனத்தின் மத்தியிலே தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை அவன் சபித்தவனாய் காணப்படுகிறான். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வாழ தன்னை ஒப்பு கொடுத்து தேவனையே மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக யோபை குறித்த ஒரு சத்தியத்தை நாங்கள் பார்த்தோம். யோபனுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற வேத வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கை இரட்டத்தனையாக இருக்க வேண்டும் என்றால் நான் யோபை போல வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். தன் சிநேகிதனுக்காக அவன் வேண்டுதல் செய்யும் போது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது என்று யோபு புஸ்தகத்திலே பார்க்கிறோம். நம்முடைய சிறையிருப்பு மாற்ற வேண்டும் என்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வறுமையான வேலையிலே வருகின்ற ஆண்டவரே, நாட்களில நடக்கக்கூடிய யூத் மீட்டிங்குக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வாலிப பிரயாயத்திலே கர்த்தராகிய தேவனை ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும்.
வாலிபன் தன் வழியினால் எதனால் சுத்தம் பண்ணுவான் என்றால் அவருடைய வசனத்தினால் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வருகின்ற யூத் மீட்டிங்களை கொடுக்க போற தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிற அந்த ஒவ்வொரு சத்தியமும் வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டு அதன்படி நடக்க ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யூத் மீட்டிங்களை ஆண்டவரே அநேக பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சத்தியத்தை கொடுத்து மேய்ந்து கொண்டு அதன்படி ஆண்டவரே அவர் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஆகையினால் அது நடக்கக்கூடிய நாட்களிலே அதுக்குண்டான தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும். இயற்கைக்கு ஆண்டவரே மழை வராமல் ஆண்டவரே இந்த நேரத்தை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே அது செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்த வாரத்திற்காக யூத் கேர்ள்ஸுக்காக நடக்கக்கூடிய வாலிப மீட்டிங்கிற்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு உப்பாகவும் வெளிச்சத்துக்குரிய பிள்ளைகளாகவும் மாற்றி அந்த பிள்ளைகளை ஏற்படுத்த அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜூம் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவரே பாஸ்டர் ஆண்டவரே சாலமனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எபினேசனுக்காக நன்றி தேவநேசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டவரே கல்வாரி திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைமை பொதுவாளர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சத்தியம் உலகமெங்கும் பரவி இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது. இதை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து செய்வதற்கு பலனையும் சக்தியும் போதுமான வருமானத்தையும் கொடுத்து நல்ல தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.